இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 NCERT ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் 9 சவுண்ட் இந்த லெசனில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். வாட் இஸ் சவுண்ட் அண்ட் ஹவு இட் இஸ் ப்ரொடியூஸ்டு? சவுண்ட் இஸ் a form of energy which produces hearing sensation in our ears. அதாவது இந்த சவுண்ட் வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து சவுண்ட் வந்து நம்மளுடைய காதுகளில் கேட்குற ஒரு உணர்வை உருவாக்கும் ஒரு வகையான ஆற்றல். சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளோட அதிர்வு, அதை ஒரு பொருளோட ஒரு அதிர்வு வரும்ல, அதுதான் நமக்கு வந்து சவுண்டாக வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. when an object vibrates it forces the particles of a medium around it also vibrate. அந்த ஒரு பொருள் எப்படி அதிர்வு ஆகுதோ அதை சுற்றி உள்ள அந்த அதாவது நெய்பரிங் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் உள்ள பார்ட்டிகல்ஸும் என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும். இந்த அதிர்வுகள் அதாவது இந்த வைப்ரேஷன் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தருடைய அந்த காதில் வந்து அந்த சவுண்டு வந்து விழுகிற வரைக்குமே வந்து இந்த அதிர்வுகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் வாட் இஸ் சவுண்ட் அண்ட் ஹவு இட் இஸ் ப்ரொடியூஸ்டு. அதுக்குள்ள டெஃபினிஷன் வந்து இதுதான். நெக்ஸ்ட், டிஸ்கிரைப் with the help of a diagram how compression and the rarefactions are produced in air near a surface of the sound. இது வந்து compression, இது வந்து rarefaction. When an object vibrates it forces the particles of a medium around it. இட்ஸ் ஆல்சோ வைப்ரேட். அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம முன்னோக்கி நம்ம நகர்த்துறோம் அப்படிங்கும் போது அது அந்த முன்னாடி உள்ள அந்த காற்றை வந்து அது வந்து அழுத்தி அதோட அந்த உயர அழுத்த அந்த பகுதியை வந்து உருவாக்குது. அதான் சொல்றாங்க பாருங்க. as the object moves forward it pushes and compresses the air is front of the create and region of a high pressure. அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து முன்னோக்கி நம்ம நகர்த்துறோம் அப்படின்னாக்கா அது முன்னாடி உள்ள அந்த காற்றை வந்து என்ன பண்ணுதுன்னா அழுத்தி, அதாவது கம்ப்ரெஸ், அதை வந்து அழுத்திட்டு அதை வந்து அந்த உயர் அழுத்த பகுதி அதாவது ஹை ப்ரெஷர், இது வந்து ஹை ப்ரெஷரை வந்து கொடுக்குது. திஸ் ரீஜன் இஸ் கால்ட் ஏ கம்ப்ரெஷன். as the object moves backward it creates the region of a low pressure. this is the refraction. இப்போ கம்ப்ரெஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி ரேஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, கம்ப்ரெஷனுக்கு எப்படி நம்ம ஆப்ஜெக்டை வந்து முன்னோக்கி நம்ம நகர்த்துறோமோ அதே மாதிரி ரேஃப்ராக்ஷன்னா ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பின்னோக்கி நம்ம நகர்த்தும் போது அதுல வந்து ஒரு குறைந்த அந்த அழுத்த பகுதியை வந்து அது வந்து உருவாக்குது. அதான் மூவ்ஸ் பேக்வர்ட் த ரீஜன் ஆஃப் எ லோ ப்ரெஷர். இங்க வந்து ஹை ப்ரெஷர், இங்க வந்து லோ ப்ரெஷர். இதை வந்து நம்ம வந்து கம்ப்ரெஷன் சொல்றோம், இதை வந்து நம்ம வந்து ரேஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். as the object vibrates moves backward and forward the series of compression and the rarefaction is created in the air. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேட் ஆகுதுன்னா, அதாவது ஒரு பொருள் வந்து அதிர்வை கொடுக்கும் போது அதுல வந்து முன்னோக்கியும், அதாவது பேக்வர்ட் மூவ்ஸ் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்டு, அதாவது அந்த இது வந்து முன்னோக்கியும் நகரும் பின்னோக்கியும் வந்து நகரும். அதுதான் வந்து சொல்றாங்க. அதுல தான் வந்து அந்த கம்ப்ரெஷன் அண்ட் ரேஃப்ராக்ஷன் வந்து காற்று மூலியமா அது வந்து கிரியேட் ஆகுது. இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். when an object vibrates it forces the particles of medium around it also vibrate. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து அதை வந்து மூவ் பண்றோம், அது வைப்ரேட் ஆகும்போது அதுல உள்ள பக்கத்துல அதாவது நைபரிங் பார்ட்டிகல்ஸும் என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும். as the object moves forward it pushes and compresses the air in front of the creating and region of a high pressure. இங்க வந்து நம்ம கம்ப்ரெஷனுக்கு வந்து ஹை பிரஷர், இங்க வந்து ரேஃப்ராக்ஷனுக்கு வந்து லோ ப்ரெஷர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். Cite an experiment show that the sound needs a material medium for its propagation. இப்போ இதுல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இது பண்ண சொல்றாங்க. to prove that the sound needs a medium for propagation we do the bell jar experiment வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண சொல்றாங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு பெல் ஜார் வந்து எடுத்துருக்கிறோம். இந்த பெல் ஜார்ல வந்து இதுதான் பெல் ஜாரு. இது வந்து வேக்யூம் டியூப், இது வந்து எலக்ட்ரிக் பெல். இப்போ இதுல வந்து எலக்ட்ரிக் பெல் இருக்குது. இதுல வந்து ஒரு காற்று உள்ள போகாத அளவுக்கு ஒரு ஜார் வந்து வச்சிருக்கிறோம். இது வந்து இந்த எலக்ட்ரிக் பெல்ல வந்து இங்க வந்து சவுண்ட் வந்து
நல்லாவே கேட்கும். அதே மாதிரி இந்த இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த வேக்யூம் இதில் வந்து நம்ம ஏரை வந்து கிராஜுவலாக நம்ம வந்து லீக் பண்ணுறோம். இதில் வந்து ஏர் வந்து உள்ளே வந்து இந்த ஜாரில் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதில் வந்து சவுண்டு வந்து கேட்குது. அதே மாதிரி இதில் இருந்து ஏரை வந்து நம்ம வந்து கிராஜுவலாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து ஏரை ஃபுல்லாகவே நம்ம எடுத்து விட்டுறோம் இந்த வேக்யூம் டியூப். அப்போ இது மூலியமாக நம்ம ஃபுல்லாக நம்ம ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம். அப்போ இந்த பெல் ஜாரில் வந்து இங்கே வந்து சவுண்டே வந்து கேட்காது. இது வந்து எலக்ட்ரிக் பெல் இருந்தாலுமே இதில் வந்து ஃபுல்லாக நமக்கு ஏர் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா சவுண்டு வந்து இங்கே வந்து கேட்கவே கேட்காது. இதில் வந்து சவுண்டு வந்து ஃபுல்லாக கேட்கும். இதில் வந்து நம்ம வேக்யூம் வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து ஏரை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து கொஞ்சம் தான் வந்து சவுண்டு கேட்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து வேக்யூம் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து கேட்காது. In this experiment, we take an electric bell and the airtight glass jar. ஒரு எலக்ட்ரிக் பெல்லோட சேர்த்து ஒரு ஏர் டைட்டான கிளாஸ் ஜாரை வந்து எடுத்துருக்குறாங்க. The electric bell is suspended on the கிளாஸ் ஜார். அந்த எலக்ட்ரிக் பெல்லை நம்ம எதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், இந்த கிளாஸ் ஜாரில் வந்து நம்ம உள்ளே வச்சிடுறோம். அண்ட் த கிளாஸ் ஜார் இஸ் கனெக்டட் டு த வேக்யூம் பம்ப் ஃப்ரம் த பாட்டம். அந்த பாட்டமில் வந்து அந்த கிளாஸ் ஜாரோட பாட்டமில் நம்ம வந்து ஒரு வேக்யூம் பம்பை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த வேக்யூம் பம்பை நம்ம வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பெல்லை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடுறோம். வி கேன் ஹியர் த சவுண்ட் பெல். இப்போ நம்மளால வந்து அந்த சவுண்ட் பெல்லை வந்து நம்மளால கேட்க முடியுது. நவ் ஸ்டார்ட் த வேக்யூம் பம்ப். த ஏர் இன்சைட் இஸ் பம்ப்ட் அவுட் கிராஜுவலி. அந்த ஏர் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரை வந்து அந்த வேக்யூம் பம்ப் மூலியமா நம்ம ஏர் அந்த பெல் அந்த ஜார்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராஜுவலா நம்ம எடுக்கிறோம். அப்போ அது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கிளியரா அந்த சவுண்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கம்மியாகும். கடைசியில் அதில் ஜாரில் வந்து சுத்தமாக ஏரே இருக்காது. when there is no air inside the jar we cannot hear the sound of the bell. ஃபுல்லாகவே அந்த ஏர் வந்து ஃபுல்லாக நம்ம வேக்யூம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பெல் ஜார்ல இருந்து நமக்கு சுத்தமாகவே வந்து சவுண்டு வராது. அதை தான் வந்து 3 இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் பெல்ல ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து சவுண்டு வந்து கிளியராக கேட்குது. அதுக்கப்புறமா நம்ம வேக்யூம் பம்ப் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து அது ஃபுல்லாக இதானதுக்கப்புறமா இங்கே எலக்ட்ரிக் பெல் அதில் வந்து சவுண்டு வந்து நமக்கு சுத்தமாக கேட்காது. நெக்ஸ்ட்டு 4th question. Why is sound wave called a longitudinal wave? In the longitudinal waves, the particles of wave move in the direction of propagation of waves. In a sound wave, the particles of the medium vibrate back and forth in the same direction of the disturbance. Sound wave is called a longitudinal wave. லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா நீளமான அலைகள். இதில் வந்து அலைகளோட அந்த துகள்கள் வந்து இது வந்து எப்படின்னா ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ்ஸ் அந்த பரவலான திசையில தான் வந்து நகரும். இப்போ இன் எ சவுண்ட் வேவ் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ மீடியம் வைப்ரேட் பேக் அண்ட் ஃபோர்த். அதாவது ஒரு ஒலி அலையில வந்து அந்த ஊடகத்துல உள்ள அந்த துகள்கள்ல வந்து இடையூறு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது எப்படி அதிர்வு ஏற்படும் அப்படின்னாக்க பேக் அண்ட் ஃபோர்த், அதாவது முன்னும் பின்னாடியுமா வந்து அதாவது முன்னாடியும் பின்னாடியும் வந்து அதோட அதிர்வு வந்து இருக்கும், அதோட வைப்ரேஷன் வந்து இருக்கும். அதனால தான் இதை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா longitudinal waves அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். Which characteristics of the sound helps you to identify your friend by his voice while sitting with the others in a dark room? Quality or timbre of a sound is the characteristics which help to distinguish one sound from other. Sound produced by two persons may have same pitch and loudness. The quality of the two sounds will be different. இதில் என்ன அப்படின்னாக்கா 2 நபர்களால் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சவுண்டுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி அந்த சத்தங்கிறது வந்து ஒரே மாதிரியா இருக்கலாம். ஆனால் அந்த சேம் பிச் அண்ட் சேம் லவுட்னஸ் வந்து இருக்கலாம். ஆனால் அந்த குவாலிட்டி அந்த சவுண்டோட குவாலிட்டி வந்து 2 இதுமே வந்து அந்த 2 சவுண்டோட அந்த குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் 6th question. Flash and thunder are produced simultaneously, but the thunder is heard in a few seconds after the flash is seen. அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ மழை பெய்யும் போது இடி இடிக்கும், அதே மாதிரி மின்னல் வெட்டுங்கள அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த நம்ம வந்து அந்த தண்டர் அந்த இடி இடிக்கும் போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து
அது வந்து கேட்டுரும். ஆனா அந்த ஃபிளாஷ் வந்து ஆஃப்டர் த ஃபிளாஷ் இஸ் சீன், அந்த அந்த இடி மின்னல் வந்து அந்த ஒரு ஃபிளாஷ், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த ஃபிளாஷ் வந்து இதாகும். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த இடி வந்து இடிக்கும். அப்ப இதுல வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அந்த ஸ்பீட் ஆஃப் த லைட், அந்த மின்னல் வெட்டுதுல அதோட அந்த ஏர்ல வந்து அந்த லைட்டோட இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் ஏர் 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி அந்த தண்டரோட சவுண்ட் வந்து எப்படின்னாக்க, த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் ஏர் இஸ் 340 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப ஸ்பீட் ஆஃப் த லைட், அந்த லைட் வந்து மச் மோர் compared to the speed of the sound in the air travels faster than the thunder. அந்த இடியை விட அந்த ஃபிளாஷ் ஆஃப் அந்த லைட், அந்த மின்னல் வந்து சீக்கிரமாவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். the speed of light is much more, அந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டை விட அது வந்து சீக்கிரமா அது வந்து ஃபாஸ்டா வந்து ஃபிளாஷ் ஆயிரும். ஏன்னா அதோட ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட், சவுண்ட் வந்து 340 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சம். எ பர்சன் ஹேஸ் எ ஹியரிங் ரேஞ்ச் ஃப்ரம் 20 Hz to 20 kHz. What are the typical wavelengths of a sound waves in air corresponding to two frequencies? Take the speed of the sound in air is 344 மீட்டர் பெர் செகண்ட். இதுல வந்து ஹியரிங் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன்ஸ்க்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளால வந்து காதுல வந்து அதாவது எந்த அளவுக்கு நம்மளால சவுண்டை வந்து ஹியர் பண்ண முடியும் அப்படின்னாக்க 20 Hz to 20 kHz, இந்த அளவுக்கு தான் நம்மளால வந்து ஒரு ஹியூமனால வந்து கேட்க முடியும். இந்த சவுண்டை தான் நம்மளால கேட்க முடியும். 20 Hz to 20 kHz அப்படின்னா 20 Hz to 20,000 Hz, இந்த அளவான சவுண்டை தான் நம்மளால கேட்க முடியும். அப்ப ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து v = 344 மீட்டர் பெர் செகண்ட். ஸ்பீட் ஆஃப் த சவுண்டோட ஃபார்முலா வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஈக்குவல் டு wavelength into frequency. இப்ப wavelength வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். wavelengthோட இது வந்து இந்த speed of the sound by frequency. Speed of sound by frequency. Frequency இப்போ நம்ம வந்து 20 Hz குள்ளது எவ்வளோன்னு நம்ம வந்து பார்க்கலாம். wavelength equal to speed of sound by frequency. அப்ப இதுல வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 344 அவங்களே கொடுத்துட்டாங்க. பை ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம 20 நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இதையும் கேன்சல் பண்றோம். ஸோ 2 1s are 2, 2 7. இப்போ 172/10. இதை நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 10 1s are 10, 72 7 72 பாயிண்ட். அப்ப 117.2 மீட்டர். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம 20 Hz குள்ளது பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 20,000 Hz வந்து நம்ம பார்க்கணும். அப்போ வேவ் லென்த் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பை ஃப்ரீக்வன்சி. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 344, இது வந்து 20,000. இப்போ இதையும் கேன்சல் பண்ணுறோம். 172 10,000 ஆயிரும். ஸோ 172/10,000. ஸோ இதை வந்து 10,000/72 0 பாயிண்ட் வைக்கிறோம். 0 1
அப்படின்னாக்க 10,000னா செவன்னா இப்போ 2000 by 0 அப்போ 0.0172 மீட்டர். இப்போ weight of frequency வந்து weight of frequency 20 Hz, weight of frequency அதாவது wavelength of frequency வந்து 20 Hzக்கு வந்து 17.2 மீட்டர். அதே மாதிரி wavelength of frequency 20,000 Hzக்கு வந்து 0.0172 meter. Next, 8th question. Two children are at the opposite ends of an aluminum rod. One strike the end of the rod with the stone. Find the ratio of times taken by the sound wave in air and in aluminum to reach the second. இதில் நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, சவுண்டு வேவ் இன் ஏரும் அலுமினியமும் கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஏரோட இங்கே ஏர் வந்து 346, அலுமினியம் வந்து 6420. இது வந்து நமக்கு வந்து புக்லேயே வந்து ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சவுண்ட் ஆஃப் இந்த டேக் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏரும் அலுமினியமும் நம்ம வந்து புக்கில் உள்ளதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் sound in air வந்து எவ்வளோ 346. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் 346 மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி சவுண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் அலுமினியம் அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அலுமினியம் வந்து 6420 meter per second. The sound travels for the same distance both cases. இந்த ரெண்டு இதுலயுமே வந்து sound வந்து travel ஆகுது. Sound travels for the same distance in both cases. அப்போ இதில் வந்து let the distance travel by sound இதை வந்து நம்ம Dன்னு எடுத்துக்கிறோம். let the distance travel by sound equal to D. அப்போ speed equal to distance by time. அதே மாதிரி time equal to distance by speed. இப்போ ஏரும் அலுமினியமுக்குள்ளதும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏர், டைம் இன் ஏர் equal to distance by speed in air. distance by speed in air. ஏன்னா நம்ம டைம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ speed in air distance எவ்வளோ அது வந்து நம்ம Dன்னு நம்ம வச்சுக்கணும். speed in air வந்து 346. நம்ம வந்து அந்த புக்கில் வந்து 346ன்னு பார்த்தோம். அதே மாதிரி அலுமினியம் டைம் இன் அலுமினியம் equal to distance by speed in aluminum. D by 6420. இப்போ இதோட ரேஷியோ வந்து பார்க்கணும். டைம் இன் ஏர் by time in aluminum equal to D by 346 divided by D by 6420. அப்ப D by
346. இது divided by இப்படி போட்டோம்னா கீழே உள்ளது மேலே வரும், மேலே உள்ளது கீழே வரும். அப்போ 6420 by D. ஸோ D வந்து கேன்சல். டைம் இன் ஏர் by டைம் இன் அலுமினியம் ஈக்குவல் டு, இப்போ இதையும் வந்து நம்ம 2ஆல் இது பண்ணலாம். 2 7 2 2 7 3 2 3s are 6 2 1. ஓகே, இப்போ 3210 by 173 ஈக்குவல் டு, இப்போ இதையும் நம்ம டிவைட் பண்ணும்போது 173 3 2 1. ஸோ 173 இது வந்து 8 173 into 8னா 1384ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது 6, இங்கே வந்து 9 பாயிண்ட் வச்சு 0 5 ஆர் வரும். 8 65 மறுபடியும் 10 இங்கே 5 8 15. So 5 14 13 12 11 10 9 again இதுதான் வரும். 865 இப்படி தான் வரும், வந்துட்டே இருக்கும். ஸோ 18.55. அப்போ டைம் இன் ஏர் ஈக்குவல் டு 18.55 into டைம் இன் அலுமினியம். The ratio is 18.55. Next, 9th question. The frequency of your source of sound is 100 Hz. How many times does it vibrate in a minute? The number of oscillations produced in 1 second is frequency. அதாவது oscillation அப்படின்னா to and fro motion. இதுதான் வந்து நம்ம oscillation சொல்லுவோம். ஸோ 1 செகண்ட், அது நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் இன் 1 செகண்ட், அதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வந்து 100 Hz அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் 1 செகண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா தான் நம்ம வந்து 60 செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட்டுக்குன்னா 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ் தானே. அப்போ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன், அதாவது டு அண்ட் ஃப்ரோ மோஷன். ஒரு இதில் இப்படி முன்னுக்கு போயிட்டு இப்படி பின்னுக்கு வருது, அதுதான் வந்து டு அண்ட் ஃப்ரோ மோஷன்வாங்க. நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இன் 1 செகண்ட் ஈக்குவல் டு 100. நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் இன் 1 செகண்ட் ஈக்குவல் டு 100. நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் இன் 60 செகண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, 1 மினிட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து இதாகுது, ஹவு மெனி டைம்ஸ் டஸ் இட் வைப்ரேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 60 செகண்டுக்கு வந்து 60 into 100, அப்போ 6000. அப்போ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன், அப்போ 1 மினிட்டுக்கு வந்து 6000 இது வந்து வைப்ரேட் ஆகுது. நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இன் 1 minute is 6000. இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸு கிளாஸ் 9 NCERT சவுண்ட் லெசனில் ஆல்ரெடி நம்ம 9 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ 10th கொஷின் வந்து பார்க்கலாம். Does sound follow the same laws of reflection as light does? Explain. Yes, sound follows the same laws of reflection as light. அதாவது reflection of light, அதாவது ஒளியை மாதிரியே ஒளியோட பிரதிபலிப்பும் வந்து அதோட விதிகளை வந்து பின்பற்றுதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. Thus in the sound wave, incident sound wave அப்படின்னாக்க நிகழ்வு ஒளி அலை அப்படிம்பாங்க. ரிஃப்ளெக்டட் சவுண்ட் அப்படின்னாக்க பிரதிபலிக்கிற அந்த ஒளியோட அலை. நார்மல் சவுண்ட் வேவ் அப்படின்னாக்க இயல்பான ஒளி அலை. இது எல்லாமே வந்து ஒரே தளத்துல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இன்சிடென்ட் சவுண்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ், நார்மல் சவுண்ட் வேவ், இது எல்லாமே வந்து சேம் பிளேன்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஒரு இதில் வந்து இது வந்து ஒரு கார்ட்போர்டு டியூபு, இதில் வந்து ஒரு கிளாக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு கார்ட்போர்ட் டியூபு, இது வந்து டிராயிங் போர்டு.
இப்போ இதில் வந்து இன்சிடென்ட் சவுண்ட் வேவ்ஸ், இது வந்து ரெஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ். இதுல இருந்து டிராவல் ஆகி இதில் வந்து இந்த காதில் வந்து கேட்குது இந்த ரெஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ். இப்போ இது நம்ம இந்த இதை படித்தா தெரியும் பாருங்க. மேக் 2 pipes ஆஃப் சார்ட் பேப்பர். இதில் வந்து 2 சார்ட் பேப்பர், ஒரு 2 பைப்ஸை வந்து அந்த சார்ட் பேப்பரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அரேஞ்ச் தம் ஆன் ஏ டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதில் வந்து ஒரு கிளாக் வந்து அந்த அந்த டேபிளில் வந்து வச்சிடுறாங்க, அந்த பைப் பக்கத்தில் வந்து வச்சிடுறாங்க. ட்ரை டு ஹியர் ஃப்ரம் த அதர் பைப். இந்த இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ இந்த பைப் வழியாக வந்து நமக்கு கேட்குதா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அட்ஜஸ்ட் த பொசிஷன் ஆஃப் த செகண்ட் பைப் டில் த சவுண்ட் இஸ் லார்ஜஸ்ட். அந்த சவுண்டு வந்து கிடைக்கிற வரைக்கும் அந்த செகண்ட் பைப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அந்த சவுண்டை வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. வி ட்ரா எ லைன் பெர்பெண்டிகுலர் டு த பாயிண்ட் வேர் த 2 pipes மீட். இப்போ இந்த பைப்பும் வந்து மீட் ஆகுதுல, இதில் வந்து ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. This is normal line. We measure the angle at this place, at this position. We observe the angle of incidence. Sound is equal to the angle of reflection of sound. So, இதில் வந்து incident sound wave, reflected sound wave, normal sound wave. இது எல்லாமே வந்து அந்த same planeல வந்து travel ஆகுது. Incident sound wave, reflected sound wave, normal sound wave. இது எல்லாமே வந்து ஒரே இதில் வந்து ட்ராவல் ஆகுது, சேம் பிளேனில், அதாவது ஒரே தளத்தில் வந்து ட்ராவல் ஆகுது. நெக்ஸ்ட் 11th கொஷின். When a sound is reflected from a distant object, an echo is produced. Let the distance between the reflecting surface and the source of sound production remains the same. Do you hear echo sound on a hotter day? இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, when sound is reflected, அதாவது தொலைதூர பொருள் இருந்து ஒரு ஒலி வந்து பிரதிபலிக்கும் போது அதோடைய எதிரொலி வந்து எப்படி உருவாகுது, அதாவது அதோட எக்கோ வந்து எப்படி வந்து உருவாகுது, அது வந்து கிரேட்டரா இருக்குமா, அதாவது ஹாட்டர் டேல வந்து அந்த எக்கோ இது வந்து அதாவது நம்ம கேட்குற அந்த எதிரொலி வந்து அதிகமா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. as the temperature increases the speed of the sound is also increases. அதாவது வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் போது அதோட அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், அந்த ஒலியோட வேகமும் வந்து அதிகரிக்கும். ஏன்னா வெப்பமான நாள்ல வந்து அந்த ஒலியோட வேகமும் வந்து அதிகமா இருக்கும். அதாவது அந்த சவுண்டும் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ், அதாவது ஹாட்டர் டேல வந்து அந்த சவுண்டும் வந்து இன்க்ரீஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. the speed of the sound on a hotter day is more. Echo occurs when time difference between the original sound and the reflected sound is at least 0.1 sound. Speed equal to distance by time, time equal to distance by speed. அதாவது அசல்ல இந்த ஒலிக்கிற அந்த இது வந்து அந்த பிரதிபலிக்கிற அந்த ஒலிக்கும் இடையான அந்த நேர வேறுபாடு வந்து குறைந்தது 0.1 செகண்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த எக்கோ சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு கீழே இருந்ததுன்னா வந்து கம்மியாக இருக்கும். சம் டிஸ்டன்ஸ் இஃப் த ஸ்பீட் இஸ் ஹையர், டைம் இட் டேக் would be less. Time would be less than 0.1 second. Echo would not be here. அதில் வந்து 0.1 செகண்டுக்கு வந்து கீழே இருந்தது அப்படின்னாக்க எக்கோ சவுண்டு வந்து அதோட எதிரொலி வந்து அதிகமாக இருக்காது. இப்போ if the time is would more than or equal, இந்த 0.1 செகண்டுக்கு வந்து 0.1 செகண்டோ இல்லைன்னா 0.1 செகண்டுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய எதிரொலியும் வந்து நமக்கு கேட்கும், அதிகமாகவே இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. அதாவது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது ஹாட்டர் டேல வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது அதோட சவுண்டும் வந்து இன்க்ரீஸாக தான் இருக்கும். 0.1 செகண்டோ இல்லை 0.1 செகண்டுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட எதிரொலி வந்து நம்ம கேட்போம். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். Give two practical applications of reflection of sound waves. இதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, சீலிங்ஸ் ஆஃப் சினிமா ஹால்ஸ் ஆர் கர்வ்டு. இதில் வந்து அந்த சினிமா ஹால்ஸில் உள்ள இந்த சீலிங்ஸ் வந்து கர்வ்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா திஸ் இஸ் என்ஷூர் தட் த சவுண்ட் ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் ரீச்சஸ் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஹால். அதாவது அந்த பிரதிபலிக்கிற அந்த ஒளி வந்து அந்த மண்டபத்தோட எல்லா பகுதிகளுக்குமே வந்து
அது போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த சீலிங்ஸை வந்து கர்வ்டு இதாக வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெட்டஸ்கோப். ஸ்டெட்டஸ்கோப் வந்து எதுக்குனாக்கா ஹார்ட் பீட்டை வந்து மெஷர் பண்றதுக்காக தான் ஸ்டெட்டஸ்கோப். இதுல வந்து மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு வந்து ஸ்டெட்டஸ்கோப்ல வந்து கேட்கும். Next, 13th question. A stone is dropped from top of a tower 500 meter high into a pond of water at the base of the tower. When it is splashed here at the top, g equal to 10 meter per second square and the speed of the sound is 340 meter per second. ஓகே, இப்போ வந்து ஒரு 500 மீட்டர் ஒரு டவர்ல இருந்து ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்றாங்க. அது வந்து தண்ணியில போய் விழுகுது. இப்போ அந்த ஸ்டோன் வந்து ஒரு டிராவல் ஆகி அதுக்கப்புறமா தான் போய் அந்த வாட்டர்ல போய் விழுகும். அப்போ அதில் உள்ள அந்த டைம் டேக்கன் அந்த தண்ணியில் போய் விழுகும் போது அது ஸ்பிளாஷ் ஆகும். அந்த ஸ்டோன் வந்து ஸ்பிளாஷ் ஆகி அந்த சவுண்டு வந்து மறுபடியும் அந்த சவுண்டு வந்து கேட்கும்ல, அந்த டைம் டேக்கனை வந்து கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அந்த ஹைட் ஆஃப் த டவர் என்னது? ஹைட் ஆஃப் த டவர் வந்து எஸ் 500 மீட்டர். ஹைட் ஆஃப் டவர் எஸ் ஈக்குவல் டு 500 மீட்டர். அதில் அந்த ஹைட்ல இருந்து தான் வந்து அந்த ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆக்ஸலரேஷன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது ஜி வந்து கொடுத்துட்டாங்க. A equal to G equal to 10 meter per second square 10 கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அந்த 500 மீட்டர் டவர்ல இருந்து ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி u equal to 0 meter per second. Time taken equal to t. நம்ம வந்து டைமை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ we know u v s. we know u a and s. இப்போ இதில் வந்து நம்ம வந்து டைம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட ஃபார்முலா வந்து s ஈக்குவல் டு ut பிளஸ் 1/2 at ஸ்கொயர். ஓகே, s வந்து 500, u வந்து 0. இனிஷியல் வெலாசிட்டி 0, டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ t அப்படி எழுதியாச்சு. 1/2. ஆக்ஸலரேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க 10. ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டாங்களா 10. ஸோ இன்ட்டு 10 டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ t ஸ்கொயர் இருக்கட்டும். 500 ஈக்குவல் டு 0 இன்ட்டு t வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ 2 5. ஸோ 5t ஸ்கொயர். இப்போ t ஸ்கொயரை இங்கே வச்சுக்கலாம். 500/5. ஸோ 500. ஸோ t ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஸோ இப்போ இதில் வந்து t வந்து அப்போ 10 ஆயிருமா? 10 செகண்ட். அப்போ டைம் வந்து 10 செகண்ட். the time taken by stone to reach நம்ம 500 மீட்டர் டவர்ல இருந்து ஒரு ஸ்டோனை வந்து ஒரு குளத்துல வந்து நம்ம வந்து போடுறோம். அப்போ அந்த டைம் டேக்கன் வந்து எவ்வளோ ஆகுது? 10 செகண்ட் ஆகுது. அது அந்த வாட்டருக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு 10 செகண்ட் ஆகுது. இப்போ அதோட வந்து அவங்க அதோட விடலை. டைம் டேக்கன் அந்த சவுண்டும் வந்து கேட்கும்ல, ஸ்பிளாஷ் ஆகும்போது அந்த ஸ்டோன் வந்து அந்த பாண்டில் விழும்போது அது ஸ்பிளாஷ் ஆகிற அந்த சவுண்டும் கேட்கும்ல. ஸோ 500 மீட்டர் இன் ஏர் அதையும் வந்து கேட்குறாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஆஃப் சவுண்டு 340 மீட்டர் பெர் செகண்டு.
இதில் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 340 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ speed of sound equal to distance by time taken. இப்போ time taken இது அந்த இதில் இருந்து மறுபடியும் அந்த சவுண்டு வந்து கேட்கும்ல, ஸோ அதோட டைம் டேக்கனும் வந்து கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 500 அதில் 500 மீட்டர்லேருந்து தானே நமக்கு அந்த இதை வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ 500 by 350 அந்த சவுண்டு வந்து ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு மறுபடியும் அந்த சவுண்டு வந்து 340. ஸோ அந்த இதை எழுதுகிறோம் கேன்சல். அப்போ 50 by 34 50 by 34 இது வந்து 2ஆல் இது பண்ணோன்னா 2 5 2 1 சார் 7. அப்போ 25 by 17 17 1 சார் 17 14 13 12 11 10 9 8 17 4 சார் 28 6 68 2 1 0 again 7 7 சார் 49 7 8 9 10 11. ஸோ இதை மறுபடியும் இதாகிட்டே தான் இருக்கும். ஸோ 1.47 செகண்ட். ஸோ டைம் டேக்கன் பை ஸ்பிளாஷ் டு ரீச் த டாப் ஈக்குவல் டு time taken by stone to reach the first அந்த ஸ்டோன் வந்து அந்த பாட்டம்ல போய் ரீச் ஆகிற ஒரு டைமையும் அதுக்கப்புறமா டைம் டேக்கன் பை சவுண்ட் டு ட்ராவல் அதுலேருந்து ஒரு சவுண்டு வந்து ட்ராவல் ஆகும்ல, ஸோ அதையும் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு என்ன வந்துச்சு 10 வந்தது. ஸோ இதுவும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ 10 + 1.47 ஈக்குவல் டு 10 + 1 11. ஸோ 11.47 செகண்ட். The splash is here. The splash is here after 11.47 second. Next, 14th question. A sound wave travels at a speed of 339 meter per second if the wavelength is 1.5 centimeter. What is the frequency of wave? Will it be audible? இதில் வந்து சவுண்ட் வேவ் வந்து ஒரு எந்த ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுதுன்னா 339 மீட்டர் பெர் செகண்டு. அதோட வேவ் லென்த் வந்து 1.5 சென்டிமீட்டர். இப்போ ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் எவ்வளோ? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் V equal to 339 meter per second. Wavelength equal to 1.5 centimeter. இப்போ சென்டிமீட்டர் வந்து நம்ம மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 1.5 divided by 100 மீட்டர். அப்போ 0.015 மீட்டர். இப்போ speed of the sound equal to wavelength into frequency. Wavelength into frequency. இப்போ frequency நம்ம கண்டுபிடிக்கணும்னா speed of the sound divided by wavelength. Speed of the sound வந்து அப்போ V by wavelength
ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து 339. அதோட வேவ் லென்த் வந்து நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் 0.015. அப்போ 339 இன்டூ இதை வந்து 1000/15 வருமா. இது வந்து 0.015 வந்து நம்ம 1000/15 நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா இது பாயிண்ட்ல இருக்குது. ஸோ 1000/15 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இதை டிவைட் பண்ணலாம். Fifteen 2s are 30, 39, 2 30, இதில் 9, 15 6 are 90. ஸோ இந்த 2 0. அப்போ 22,600 Hz. அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வந்து sound equal to 22,600 Hz. அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா the audible range of human ear நம்மளால எந்த அளவுக்கு கேட்க முடியும் அப்படின்னாக்கா 20 Hzல இருந்து 20 Hz to 20,000 Hz வரைக்கும் தான் நம்மளால கேட்க முடியும். அப்போ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு 22,600. the frequency of sound is greater than 20,000க்கு மேலே வந்துருச்சு. 20,000 ஹெர்ட்ஸ்க்கு அதிகமாக வந்துருச்சு, ஏன்னா 22,600 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்மளால் கேட்க முடியாது. இட் won't be audible. நம்மளால் கேட்க முடியாது. வந்து ஒரு வேவ் லென்த்து, சவுண்ட் வேவ் லென்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து நமக்கு 22,600 கிடைக்குது. ஸோ நம்மளோட ஹியூமன் இயரில் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் ஆடிபிள், அதாவது நம்மளால் கேட்க முடியும். இது வந்து ஹையராக இருக்கிறதுனால இது வந்து கேட்க முடியாது. நெக்ஸ்ட் 15th கொஷின், வாட் இஸ் ரிவர்பேஷன், ஹவு கேன் இட் டு பி ரெடியூஸ்ட்? அதாவது எதிரொலிப்பு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, அதை வந்து எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் டியூ டு ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். Reflected sound prolongs the original sound. Reflected sound becomes a part of the original sound. We cannot distinguish between the actual and original sound. Like in echo. இதில் என்னன்னா, ஒரு ஒலியோட தொடர்ச்சியான அந்த பிரதிபலிப்பால் ஏற்படுற அந்த ஒலியோட அந்த ஒலியோட தன்மை வந்து இதாகும். அப்போ பிரதிபலிப்போட அந்த ஒலி வந்து அந்த ஆக்சுவல் சவுண்டோட, அதாவது அதோட ஒரிஜினல் அந்த ரெஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரிஜினல் சவுண்டை விட அந்த ரெஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து ப்ரொலாங்காக நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த பிரதிபலிப்பு, அதாவது இந்த ரெஃப்ளெக்டட் சவுண்ட் இருக்குல்ல, அதான் வந்து பிரதிபலிக்கிற ஒலி, இதன் மூலியமா அந்த ஒரு பகுதியாக வந்து அது மாறும். அது வந்து எதிரொலியை போல, அதாவது we cannot distinguish between the actual and the original sound like in echo. அது வந்து எக்கோ மாதிரி இல்லாமல் அதோட ஒரிஜினல் சவுண்ட் இல்லாமல் இந்த ரிவர்பேஷன் வந்து take place ஆகுது. இந்த reverberation happens when time period between original and the reflected sound is less than 0.1 second. நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருக்கிறோம், அந்த ஒரிஜினல் சவுண்ட் அந்த 0.1, அதாவது 1 செகண்டுக்கு லெஸ் தென்னாக இருந்தது அப்படின்னாக்கா அதோட ஒலி வந்து நமக்கு அந்த எக்கோ வந்து கேட்காது. ஆனால் அதை 0.1 செகண்டோ இல்லை அதை விட அதிகமாக இருக்கும் போது நமக்கு வந்து சவுண்டு வந்து கேட்கும். அதாவது அந்த அசல் ஒலிக்கும் அந்த பிரதிபலிக்கிற அந்த ஒலிக்கும் இடையிலான அந்த கால அளவுன்னு பார்த்தாக்க 0.1 செகண்ட் தான். இது வந்து குறைவாக இருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த எதிரொலிப்பு வந்து நடக்குது, அதாவது ரெவர்பேஷன் வந்து
இதில் வந்து ரிவர்பேஷன் கேன் பி யூஸ்டு பை சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ். இதில் வந்து என்னன்னாக்கா ஹெவி கர்டன்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் வால்ஸ். அதாவது இந்த ரிவர்பேஷனை நம்ம வந்து குறைக்கலாம். அது எப்படி அப்படின்னாக்கா அந்த சுவர்களில் வந்து அந்த கர்டன்ஸ் ஹெவியான நம்ம கர்டன்ஸ் வந்து நம்ம வாலில் வந்து நம்ம இது பண்ணிடணும் அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த சவுண்டு வந்து கம்மியாகும். அதுக்கப்புறமா கார்பெட்ஸ் ஆர் புட் டு த அப்சார்ப் த சவுண்ட். கார்பெட்ஸும் வந்து அந்த சவுண்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் சீட்ஸ் இன் சினிமா ஹால்ஸ் ஆர் மேட் ஆஃப் சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல். சினிமா ஹால்ஸ்லையும் வந்து அந்த சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல் வந்து இருக்கும். அப்போ வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் சவுண்டு வந்து எதுவுமே நமக்கு வந்து கேட்காது. அப்போ சவுண்ட் ப்ரூஃபிங் பேனல்ஸ் ஆர் புட் ஆன் வால்ஸ் டு அப்சார்ப் த சவுண்டு. அந்த வால்ஸில் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் பேனல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதனால நமக்கு வந்து அந்த எதிரொலிக்கிற அந்த சவுண்டு வந்து நமக்கு வந்து ரிவர்பேஷன் வந்து கேட்காது. ஸோ அது வந்து கம்மியாகும். அதை கம்மியாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாங்கிறதுக்கு தான் ஹெவி கர்டன்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் வால்ஸில் வந்து ஹெவி கர்டன்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்பெட்ஸ் ஆர் புட் டு அப்சார்ப் த சவுண்டு. கார்பெட்ஸ் வந்து இது பண்ணும். அப்புறம் சினிமா ஹால்ஸில் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் பேனல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. Next is 16th question. What is the loudness of your sound? What are the factors does it depend on? Loudness is defined as measure of the response of the ear to the sound. Loudness of your sound depends upon amplitude of the sound. இந்த loudness அப்படின்னா சத்தம் தானே. இது வந்து காதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சவுண்டாக நமக்கு வந்து கேட்குது. இதோட அளவீடை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறோம்னா ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறோம். அப்போ அந்த ஒலியோட சத்தத்தை வந்து இது வந்து எதை பொறுத்து இருக்குனாக்கா அந்த ஆம்ப்ளிடியூடை பொறுத்து தான் இருக்குது. ஒலியோட வீச்சை பொறுத்து தான் வந்து அந்த சவுண்டு லவுட்னஸ் ஆஃப் சவுண்டு வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னாக்கா சவுண்டோட ஆம்ப்ளிடியூடை பொறுத்து இருக்குது. அதாவது ஒலியோட வீச்சை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த ஆம்ப்ளிடியூடு வந்து அதிகமாக இருந்ததுன்னா சவுண்டும் வந்து அதிகமாக இருக்கும். The loudness of your sound increases with the amplitude of the sound wave. Next, 17th question. Explain how bats use ultrasound to catch a prey. இந்த பேட்ஸ் வவால் வந்து எப்படி அந்த அல்ட்ரா சவுண்டு யூஸ் பண்ணி எப்படி அதோட இறையை வந்து எப்படி பிடிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் வந்து சவுண்டு ஹாவ் ஃப்ரீக்வன்சிஸ் கிரேட்டர் தென் 20,000 ஹெர்ட்ஸ் ஆர் அல்ட்ரா சவுண்டு. அதாவது 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து அல்ட்ரா சவுண்ட் அப்படிங்கிறாங்க. சவுண்டு கிடையாது, அது அல்ட்ரா சவுண்டு. அப்போ பேட்ஸ் இந்த வவால் வந்து அந்த அல்ட்ரா சவுண்டு யூஸ் பண்ணி அது மூலயமா வந்து அதோடைய இறையை வந்து அது பிடிக்குது. பேட்ஸ் ப்ரொடியூஸ் ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசோனிக் ஸ்குவீக்ஸ். இது வந்து இந்த வவால் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசோனிக் ஸ்குவீக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது அதிகமான அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது தீஸ் ஸ்குவீக்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இது வந்து என்ன ஆகுதுனாக்க ரிஃப்ளெக்ஷன் த ப்ரே அண்ட் ரிட்டர்ன் பேக் டு த பேட்ஸ் இயர். இந்த அல்ட்ராசோனிக் இந்த ஸ்குவீக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது அந்த இறையை வந்து பிடிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்குது. திஸ் கிவ்ஸ் பேட்ஸ் ஐடியா ஆஃப் லொகேஷன் ஆஃப் த ப்ரே. அதோட இறை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதோட இறையை வந்து பிடிக்கிறதுக்கும் இந்த சவுண்டு வந்து அதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது. என்னன்னா அந்த வவால் வந்து ஒரு அல்ட்ராசோனிக் ஸ்குவீக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு இன்செக்ட் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதானே அதோட இறை. ஸோ அதை வந்து அந்த அல்ட்ராசோனிக் ஸ்குவீக் மூலியமா அது வந்து எங்கே இருக்குதுங்கிறத அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஏக்கோ மூலியமா அது அந்த இறையை வந்து பிடிச்சிருது. ஹவு இஸ் அல்ட்ரா சவுண்ட் யூஸ்டு ஃபார் கிளீனிங்? அல்ட்ரா சவுண்ட் இஸ் யூஸ்டு டு கிளீன் ஹார்ட் டு clean parts of such spiral tubes and odd shape machines. அதாவது இந்த ஸ்பைரல் டியூப்ஸ் அப்படின்னாக்கா சுழல் குழாய்கள், அப்புறம் இந்த ஆட் ஷேப் மிஷின்ஸ் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த அல்ட்ரா சவுண்ட் மூலியமா வந்து அதை வந்து கிளீன் பண்ணுறாங்க. The object is to be clean placed in a cleaning solution. Ultrasound waves are passed into the solution. அந்த சொல்யூஷனில் வந்து அந்த அதாவது என்னன்னாக்கா இந்த சுழல் குழாய்கள் இந்த ஆர்ட் ஷேப் மிஷின்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து சுத்தம் செய்கிறதுக்கு அந்த கடினமான இருக்கிற அந்த பகுதிகளை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக இந்த அல்ட்ரா சவுண்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து
ஒரு கிளீனிங் சொல்யூஷன்ல வந்து இந்த அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸை வந்து அந்த சொல்யூஷன்ல வந்து பாஸ் பண்றாங்க. அப்ப டியூ டு ஹை ஃப்ரீக்வன்சி த அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ் ஸ்டிர் அப் த கிளீனிங் சொல்யூஷன். அந்த கிளீனிங் சொல்யூஷன்ல வந்து அந்த அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ் வந்து அதோட வந்து அது மிக்ஸ் ஆகுது, ஸ்டிர் அப் டியூ டு த ஹை ஃப்ரீக்வன்சி மூலியமா. அப்ப டியூ டு ஸ்டிரிங் the dirt particles of the object vibrate too much, became loose and get detached from the object and fall into the solution. அந்த dirtsலாம் வந்து அந்த சொல்யூஷன்ல வந்து ஃபால் ஆகுது. ஸோ the object வந்து கிளீன் ஆகிடுது. ஸோ இந்த அல்ட்ரா சவுண்டு வந்து கிளீனிங்காக வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளீனிங் சொல்யூஷனில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸை வந்து அந்த இதில் வந்து கலக்குறாங்க. ஸோ அந்த இது மூலியமா அந்த டர்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள அந்த டர்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த வைப்ரேஷன் காரணமா என்ன ஆகுதுன்னா, வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குதுல, வைப்ரேட் டூ மச் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டர்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் ஆகி டிட்டாச்னா அதுலேருந்து ரிமூவ் ஆகிடுது ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபால் இன் டு த அந்த டர்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த கிளீனிங் சொல்யூஷனில் வந்து விழுந்துடுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளீன் ஆயிடுது. ஸோ அல்ட்ரா வயலட் சவுண்ட் மூலியமா இப்படி தான் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து கிளியர் பண்ணுறாங்க, கிளீன் பண்ணுறாங்க.